Let's give the rest a few minutes. Before that, the regular ice breaking session கேட்போம். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில 5:30க்கு முன்னாடி எழுந்திரிச்சிங்க? ஆர் அட்லீஸ்ட் 5:30 எழுந்திரி சாட்ல சொல்லாமா? சார் நான் 4:30க்கு தான் சார் தூங்கினேன். 4:30க்கு தான் தூங்கினீங்களா? ஆமா. என்னாச்சு? டெஸ்ட் எழுதுறேன் சார். டெடிகேஷன். வெரி குட். ஓகே. 5 மணிக்கு எந்திரிச்சவங்க 5:30. இப்போ இன்னொரு ஒரு ஆக்வர்டான கொஸ்டின் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு இன்னைக்கு 6 மணி கிளாஸ் இருந்துச்சு? 6 மணி கிளாஸ் இருந்து 5:30க்கு எந்திரிக்காதவங்க யாரு? ஓகே, இட்ஸ் ஃபைன், நோ வரிஸ். ஓகே, இப்பெல்லாம் இன் ஜெனரல் கேட்குறேன். எழுந்தோடனே இப்போ ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறீங்க? இன் ஜெனரல் படிப்பு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன், செப்டம்பர் எக்ஸாம்ஸ் பத்தி அப்படின்னா ஒரு ஹேண்ட் ரைஸ். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 யோசிக்கலனா தான் அடுத்தது. அவுட் ஆஃப் டாபிக் கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஐஸ் பிரேக் வித் எவ்ரிவன் கேட்குறேன். எத்தனை பேர் நாளானிக்கு ஒரு படம் வருது, அந்த படத்துக்கு போலான்ட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்க? ஒருத்தர் தான் ஹேண்ட் ரைஸ், அதுவும் ஐ திங்க் இஸ் a மிஸ்டேக். ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணிருந்தீங்க யாராச்சும் இதுக்கு. It's not about the film, it's about the exams that are coming. Good. ஓ, ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் இல்ல. ஓகே, அது அலோவ் பண்றோம் மீட்டிங்ல. ஓகே, வண்டர்ஃபுல். எத்தனை பேர் நைட்டு நேற்றுக்கு 2 மணிக்கு தான் தூங்கினேன், 2 மணி ஆர் லேட்டர் தான் தூங்கினேன்? ஏற்கனவே ஒருத்தர் கை தூக்கிட்டாரு. இருக்கு 1, 2, 3, 4. வாவ், 5. பரவாயில்ல, இருங்க. there are night owls as well. வெரி குட். லேட்டா தூங்கினவங்கனாலும் சீக்கிரம் எழுந்திரிக்கிறனாலும் ஒரு வித்தியாசமும் இல்லை. படிச்சோமா 1:30. பரவாயில்ல, 1:30 இஸ் குட். டிக்கெட் கிடைக்காது சார். கிடைச்சிருந்தா ஜெயகாந்த் செப்டம்பர்ல எக்ஸாம் வச்சுட்டு போத் குரூப்ஸ் வச்சுட்டு போறது கொஞ்சம் போறதா இருந்தாலும் ஓகே. எஸ், ஒன் மோர் கொஸ்டின். எத்தனை பேர் லஞ்ச் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்க, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ண, அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன்னா இருந்தீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க, ஒரு ஷெட்யூல் படி போங்க. ஓகே, வந்துட்டே இருக்காங்க. அட்மிட்டும் நானும் கொடுத்துட்டு இருக்கேன், ஒரே ஆள் திருப்பி வராப்புல இருக்கு. ஓகே, ஸோ ஃபைன். எத்தனை பேர் மே எழுதிட்டு இப்ப செப்டம்பர் எழுத போறீங்க? சீரியஸ் கொஸ்டின். 4, 5, 9 எக்ஸாம் எழுதிட்டு இப்ப செப்டம்பரும் எழுத போறீங்க. Like you gave May exams, basically, is the question. Okay, wonderful. We have 10 people who have given May as well. Completely understand. Okay, just to clarify once more, எத்தனை பேர் செப்டம்பர் கொடுக்க போறீங்க? irrespective of if you have given May or not, you are going to be giving September exams. full 25 பேர் இருக்காங்க. 24 என்ன சேர்க்காம 24, 20 பேர். Okay, so for people who are giving Jan exams, you can observe the session, but there is nothing much for you here. Okay, in the session is completely only for September 2026 students. Okay, like we've been almost week on week, we'll be in meeting to discuss your progress, how your tests are going to go. This is very important. This is the very important phase. Okay, this is a make or break phase. In the next 40 days la da என்ன நம்ம பண்றோமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் அதோட வேல்யூ இருக்கு இல்லையா? எவ்ரி மினிட், however we spend the minute, it has direct impact on your preparation and the exam and foregoing the result as well. So the next 40 days is the most important phase. Most of you have been preparing for almost a very long time. Yeah, I can see people who are here from March and April, May. Alankrita is from May. Okay, people have been doing it from June. And yeah, with focus in the duration, even before that, you've been giving your preparation as well. Yeah, so this is a very important phase. And the phase-க்கான ஒரு deep focus
ஒரு ஃபோக்கஸ் வேணுங்கிறதுக்கு தான் இந்த என்டையர் ரிவிஷன் மேரத்தானுமே. இட் வில் மோர் லைக்லி பி லைக் அ டெய்லி செக்அப் இது மாதிரி இருக்கும். யூ வில் ஹேவ் டெய்லி டார்கெட்ஸ், டெய்லி மென்டர்ஷிப் செஷன் மாதிரி ஈவினிங் எம்சிக்யூ மேரத்தான் இருக்கும். அதோட சேர்த்து வித் பவாஹர்னி மேம் யூ வில் பி சிட்டிங் அண்ட் ஹேவிங் எ செஷன். அண்ட் வீக்லி 2 டெஸ்ட் 3 டெஸ்ட் மேலேயே இருக்கும். ஓகே, 2 days once டெஸ்ட் இருக்கும், which will in turn become like 4 tests a week or 3 tests a week depending on the week. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்க உட்காரும் போதுதான் நம்மளால நெக்ஸ்ட் ஃபேஸ வந்துட்டு கடந்து போக முடியும். பிஃபோர் தட் ஐ ஹாவ் ஒன் இம்பார்ட்டன்ட் anecdote that I would like to share with all of you. See, we've been very famously told about stories of how Krishna has led the chariot and been the supporting role with the chariot and been the driver and has helped Arjuna hit the target and win the war. Yeah, we've been told how the war has been going and Krishna has been the mentor இது. அண்ட் அர்ஜுனாக்கு அந்த பகவத்கீதை கிடைக்கிறதுனால அந்த விஸ்டம் தட் கிருஷ்ணா ஷேர்ஸ்னால அந்த வார் போகுதுன்னு இருக்குது இல்லையா. அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட் ஐ வுட் வாண்ட் டு டெல். ஓகே, இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட், நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த விஸ்டம் ஆர் நாட் பிகாஸ் எப்படி ஒரு விஷயத்த பண்றோம், இந்த விஷயத்த இப்படி பண்ணா பாஸ் ஆக முடியும், இப்படி இந்த விஷயத்த பண்ணா நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியறது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த லெவலுக்கு நம்ம வரணும் இல்லையா. இப்போ அர்ஜுனருக்கு வந்துட்டு இவனை கொன்னா சொல்லியிருப்பாரு இல்லையா கிருஷ்ணன், லைக் ஹிட் திஸ் ஸ்னேல் டு ஆர் ஹிட் திஸ் பர்சன் டு ப்ராக்ரஸ் இன் திஸ் வார் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு, யூ ஹேவ் டு ஹிட் திஸ் பர்சன் ஆர் கில் திஸ் பர்சன் டு ப்ராக்ரஸ் இன் த வார், யூ ஹேவ் டு டேக் திஸ் டைரக்ஷன், யூ ஹேவ் டு டேக் திஸ் அன்கம்ஃபர்டபிள் டைரக்ஷன் அப்படிங்கிற விஸ்டம் ஷேர் பண்ண முடியும். ஆனா அந்த விஸ்டம் அப்ளை பண்றதுக்கு அர்ஜுனா would have done thousands of practice இல்லையா. சின்ன வயசுல இருந்து அவர் பண்ண பிராக்டிஸ், அந்த battles that he has overcome and the tests that he has done for himself and his life has only prepared him for the situation இல்லையா. நீங்களும் நானும் வித்தவுட் எனி ஆரோ பிராக்டிஸ் நம்ம போய் அங்க இருந்து கிருஷ்ணா அவரை விடுனா நமக்கு ஆரோ இழுக்கிறதுக்கே வந்திருக்காது. கரெக்டா? ஸோ ஈவன் டு ஹேவ் த விஸ்டம், ஈவன் டு ஹேவ் த மேப், we should be in a position to be ready. And I believe all of you are in that position right now with, to an extent, good preparation on your side through the tutor session or the ongoing tutor sessions ஒரு பக்கம். And also next set of இதுக்கும் you will be prepared in the same way and அந்த battle face பண்றதுக்கு you will. So let me share the whiteboard. Just like I said, knowledge gives you direction. Okay, let's completely understand it. Knowledge only gives you direction. இப்போ நான் சொல்றதோ இல்ல யார் எடுத்துக்கோங்க, எந்த சார்ட் அக்கௌண்ட் சொல்றதோ எந்த டீச்சர் சொல்றதோ only gives you the direction. இப்போ டியூட்டர் செஷன்லயே நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க நடத்துவாங்க, அதுக்கப்புறம் நம்ம படிப்போம், படிக்கிறது தான் முக்கியம். கரெக்டா? அதுதான் இங்கேயும் எம்பசைஸ் பண்றேன். only the practice gives you the victory. ஓகே, பகவத்கீதா நம்ம என்ன எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ஐம் நாட் அ வெரி avid reader of பகவத்கீதா, லெட் மீ பி ஹானஸ்ட். பட் 1-2 விஷயம் என்னோட மென்டர்ஸ் எனக்கு சொன்னதை வச்சு ஐம் ஷேரிங் டு யூ. ஓகே, நம்ம டீப் ஃபோக்கஸ்னே இது வச்சுப்போம். அந்த இதுல இருந்தே சொல்றேன், நாலேஜ் ஒன்லி கிவ்ஸ் யூ த டைரக்ஷன். ஓகே, நாலேஜ் ஒன்லி கிவ்ஸ் யூ த டைரக்ஷன். பட் பிராக்டிஸ்னா என்ன, நம்ம சம் சால்வ் பண்றது, தியரி எழுதி பார்க்கறது, ஒப்பிச்சு பார்க்கறது, இதெல்லாம் மட்டும்தான் விக்டரி கொடுக்கும். அண்ட் இந்த டீப் ஃபோக்கஸ்ங்கிறது என்ன, இப்படி குதிரைக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட்லயும் ரைட்லயும் இப்படி கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அதோட பார்வை நேரா இருக்கணும். ஏன் நேரா இருக்கணும் அப்படின்னா வேகமா ஓடணும் அப்படிங்கிறது தான். இந்த டீப் ஃபோக்கஸ் செஷன்ல, அந்த டீப் ஃபோக்கஸ் ப்ரோக்ராம்ல நம்ம வேகமா நம்ம பாட்டு படிச்சுட்டு இருக்கணும், டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணணும், ப்ராக்ரஸ் பண்ணணும், எக்ஸாம்ல போகணும். ஏன் அர்ஜுனா ஜெயிச்சாரு? பகவத்கீதை வந்துட்டு அன்னைக்கு காலைல தான் அந்த விஸ்டம் அப்பப்பதான் தெரிஞ்சது. அது மட்டும் முக்கியம் இல்லை, இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ், 1000 வாட்டி ஏரோ பண்ணியிருப்பார், thousands ஆஃப் மிஸ்டேக்ஸ், thousands ஆஃப் கரெக்ஷன்ஸ், இதெல்லாம் பண்ணி தான் பண்ண முடியும். கீதா only prepared his mind, but the practice prepared his hand. Okay, so yeah, கிருஷ்ணரோட மெசேஜ்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் a very simple message across all philosophies in life இல்லையா. You only have the right to perform a duty, you don't have the right to ask for your results. அதே மாதிரிதான், நான் ரேங்க் வாங்க போறேன், நான் இந்த வாட்டி போத் குரூப்ஸ் கிளியர் பண்ண போறேன், நான் இந்த வாட்டி குரூப் 1 கிளியர் பண்ண போறேன், நான் இந்த தடவை எனக்கு 70+ வேணும், அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறதோட நான் வந்துட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், நான் வந்துட்டு இந்த கொஸ்டின்ல தப்பே பண்ணாத வரைக்கும் நான் சால்வ் பண்ணிடுவேன். லைக் ஐ வில் பிராக்டிஸ் அன்டில் ஐ டோன்ட் மேக் அ மிஸ்டேக்
அட் ஆல் அந்த மாதிரி நீங்க யோசிச்சுங்கிறது மட்டும்தான் உங்களோட டியூட்டி. டோன்ட் வரி அபவுட் த கோல், வரி அபவுட் த ப்ராசஸ். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ப்ராசஸ். நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணுவேன், இன்னொரு கொஸ்டின் அந்த மாதிரி சால்வ் பண்ணுவேன், நிறைய வாட்டி ரிவைஸ் பண்ணுவேன், அதே மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதுவேன். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது தான் நம்மளோட ஒரே கோல். ஓகே, தியரி பேப்பர்ஸ்க்கு ஐ லைக் டு ரீஹைட்ரேட் ஒன்ஸ் அகைன். ICAI எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு ரைட் ஆஸ் இட் இஸ் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட் ஸ்டடி மெட்டீரியல். உங்க ஆன்சர் ஷீட்டும் ஸ்டடி மெட்டீரியல் மேட்ச் ஆகணும். இது எப்படி பண்ண போறோம்? நமக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கணும், அந்த கீவேர்ட்ஸ் அப்படியே எழுதணும், அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஓகே, இதை ரீடு பண்றதுக்கு பேர் ரிவிஷன் கிடையாது, ரீடு பண்றதுக்கு பேர் மட்டும்தான் ரிவிஷன். ஸோ இதை எழுதி நம்ம கொஸ்டின்ஸ் எப்போ எழுதி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தியரி கிளியரா இருக்கும். ஓகே, தியரி பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ஷன்ல நம்ம போகணும். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராக்டிக்கல் பேப்பர்ஸ். இந்த தப்பு நிறைய பேர் பண்றாங்க. இப்போ நிறைய பேர் நீங்க அவாய்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. டு நாட் வாட்ச் த சம்ஸ். கால்குலேட்டர்ல போட்டேன் சார், நான் இந்த சம் பார்த்துட்டேன், எனக்கு வரும்னு தான் தோணுது. அது மாதிரி இல்லை. எல்லா கொஸ்டினையும் பேப்பர்லயே போடுங்க, கால்குலேட்டர்ல போடாதீங்க. ஆன்சர் பார்க்காம போடுங்க, எக்ஸாம் ஹால்ல போட்டுருங்க. ஓகே, ஒரு கொஸ்டினும் அர்ஜுனர் அம்பு மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் இப்போ எழுதுறோம்ல, எந்தெந்த டெஸ்ட்லாம் வந்துட்டு எழுதும் போது இந்த கான்செப்ட் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கறது ரிவீல் பண்ணும். அப்புறம் முக்கியமான விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாத்தையும் படிச்சிருவீங்க, ஆனா 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க படிச்சதை உங்களால பர்ஃபார்ம் பண்ண முடியுதா? அந்த சிச்சுவேஷன்ல உங்களால எழுத முடியுதா? எக்ஸாம் சினாரியோ பேட்டில் ஃபீல்ட்ல உங்களால விட்டா அந்த டார்கெட்டை அடிக்க முடியுதா? அண்டர் த ப்ரெஷர், அண்டர் த ஆங்ஸைட்டி, அதை தான் நம்ம டெஸ்ட் பண்றோம். அதுக்கு மட்டும்தான் டெஸ்ட். ஓகே, நோ டெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஓகே, லெட்ஸ் டெஸ்ட் எழுதாதனால ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸ் வரும், டெஸ்ட் எழுதல அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ஃபால்ஸ் கான்ஃபிடன்ஸை உடைச்சு நம்மளே செதுக்கிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட். ஸோ லெட்ஸ் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். ஓகே, நெக்ஸ்ட் நாளையிலேருந்து டில் த எக்ஸாம் இஸ் கோயிங் டு பி டன், அது வரைக்கும் வில் ஹேவ் டெய்லி டார்கெட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த கொஸ்டின் பேங்க். இந்த நியூ கொஸ்டின் பேங்க்ஸ்லேருந்து உங்களுக்கு டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும். எவ்ரி 2 days யூ வில் பி ரைட்டிங் டெஸ்ட். அதே மாதிரி வீக்லி வி வில் பி சிட்டிங் ஆன் அ கால், ஆப்வியஸ்லி லைக் மென்டார்ஷிப் செஷன். அதோட சேர்த்து டெய்லி இந்த MCQ மேரத்தான் போயிட்டு இருக்கும் இல்லையா? MCQ மேரத்தான்ல போயிட்டு இருக்கும். அதை வந்துட்டு யூ கேன் அதுல அட்டன் பண்ணியே ஆகணும். தட் இஸ் மேண்டட்டரி. மேரத்தான் டெய்லி இருக்கும், அதுல மிஸ் பவர்ஹாரினி வில் பி தேர் அண்ட் அவங்களோட உட்காந்து டெய்லி நீங்க செக்அப் பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் த ரைட் பிளேஸ். அதே மாதிரி கொஸ்டின் பேங்க்ல டெய்லி சாப்டர் வைஸ் டார்கெட் இருக்கும், அதை குரூப் பண்ணி டார்கெட் பண்ணுவோம். அது ஒரு சம் நீங்க போட நீங்க அந்த குரூப்ல அப்ளை பண்ணா போதும். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து இந்த 3 கொஸ்டின் தான் உங்க டார்கெட் அப்படின்னு அந்த ஷீட்ல இருக்கும். ஓகே, அந்த 3 கொஸ்டினையும் ஒரு கொஸ்டினையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஒரு கொஸ்டினையும் முடிக்க குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். சார் என்னால இன்னைக்கு 2 கொஸ்டின் தான் முடிஞ்சு, 2 கொஸ்டினையும் அப்லோட் பண்ணிருக்கேங்கிற பரவாயில்ல. ப்ராக்ரஸ் இஸ் ப்ராக்ரஸ், சம் ப்ராக்ரஸ் இஸ் பெட்டர் தென் நோ ப்ராக்ரஸ். ஓகே, அதை நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி விளாக் மாதிரி வச்சுட்டு நீங்க ஒரு சம் போட்டீங்கன்னா அந்த ஒரு சம் முடிச்சது உடனே போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுருங்க. ஸோ இதனால உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும், பாக்குறவங்களுக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும், எங்களுக்கும் தெரியும் யூ ஆர் சால்விங் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, தென் 2 days ஒன்ஸ் யூ ஹேவ் த டெஸ்ட். டெஸ்ட் வந்து 2 days ஒன்ஸ் இருக்கும். அதோட சேர்த்து வீடியோ ரிவ்யூ வரும், மிஸ்டேக் அனாலிசிஸ் லைக் தி யூஸ்வல் வந்துடும். தென் இதுதான் வந்துட்டு யூ ஹேவ் ஆல்ரெடி கான் த்ரூ த லா செஷன் இல்லையா? இந்த லாவோட செஷன் யூ ஹேவ் கான் த்ரூ. எவ்வளவு பேர் இந்த லாஸ்ட் வீக் வந்துட்டு லாவோட செஷன் வந்துட்டு 5 people, 6, 9, 10. ஓகே, 10 people கிட்ட அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் போத் குரூப்ஸ்க்கு நம்ம செஷன் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, எவ்ரி சாட்டர்டே சண்டே மோஸ்ட்லி இருக்கும். சப்போஸ் ஃபேக்கல்டிஸ் அவைலபிள் ஆன் வீக் டே அப்படின்னா வில் ஹோஸ்ட் தட் ஆஸ் வெல். ஓகே, வீக்லி கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, அந்த ஷெட்யூல் வரும். 3 hours இருக்கும். மாஸ்டர் கொஸ்டின்ங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொலேட் பண்ணி ஒரே கொஸ்டின்ல நம்ம கொடுத்துருவோம். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே லாக் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு வரப்போற செஷன்ஸ்ல பாருங்க. அண்ட் இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸும் நம்ம போட்டுருவோம். ஓகே, நான் அதையுமே ஷேர் பண்றேன். இதுக்கப்புறமும் இன்னொரு 7 செஷன் 8 செஷன் கண்டிப்பா இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் வீக். ஸோ அதை அட்டென்ட் பண்ணுங்க, அதுல கான்செப்ட்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, தட் இஸ் ஒன் திங் தட் யூ ஷுட் பி டூயிங். அண்ட் இதெல்லாம் பண்ற இதுல உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையா? அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணிடுவீங்க. யூ வில் பி இந்த எக்ஸாமுக்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதை. இஸ் மை ஸ்கிரீன் விசிபிள் பை தி வே?
Yes, sir, it is. Okay, exam day இருக்கிற fear you will overcome because you have solved past questions RTP MTP and test continuous எழுதுறீங்க. என்னெல்லாம் தப்பு பண்றீங்களோ அதை கண்டினியூஸா உட்காந்து கரெக்ட் பண்றீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும் போதே எக்ஸாம் டே வந்துட்டு will become a usual day because you prepared very well. You've been on a strict plan for the last 40 to 50 days. Okay, do this and practice is the only thing that will get you the success. ஸோ கன்சிஸ்டண்டா நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்றது மட்டும் வச்சுப்போம். நம்மளோட ஒரே கோல் செப்டம்பர் ஷுட் பிகம் அவர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். அந்த ஒரு கோலோட கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. வி ஆர் தேர் ஃபார் யூ டு எனி ஹெல்ப், வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ அவுட். ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் பண்றதுல தான் இருக்கு. நெக்ஸ்ட் 45 days என்ன நீங்க ஒர்க் பண்றீங்களோ அந்த இதுல தான் நம்மளோட ப்ராக்ரஸே இருக்கும். இதை தவிர உங்க டியூட்டரிங் இதுல நிறைய பேருக்கு வந்து சிலபஸ் இன்னும் பேலன்ஸ் நிறைய இருக்கும். சின்ஸ் யூ ஜாயின் ஒன்லி இன் மிட் ஆஃப் ஜூன் ஆர் ஜூன் கிட்ட. ஸோ அதுவுமே நம்ம வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரோம். உங்க ஷெட்யூல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கு இன்னும் இருக்கு அப்படின்னா பீப்புள் வில் செக்அப் பண்ணியும். ஓகே, அப்போ மட்டும் உங்க ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ணுங்க. அலாங் வித் த டியூட்டரிங் டூ த டீப் ஃபோக்கஸ். இது வந்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள சால்வ் பண்ற மாதிரி தான் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பண்ணல. ஓகே, போன வாட்டியோட வால்யூம் குறைச்சிருக்கோம் பிகாஸ் செஷன்ஸோட இது வரணும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இந்த டீப் ஃபோக்கஸ் ஹஸ் ஹெல்ப்ட் a lot of people. I've got a lot of testimonials from this as well. I don't want to show it right now because it is very obvious. ப்ராக்டிஸ் பண்ணா வருங்கிறதுக்கு அதே தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் டியூட்டரிங்கோடையும் இதை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்னா 40 to 50 days அட்லீஸ்ட் 10 to 12 hours போடுறாங்க will be able to clear the upcoming September exams. ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டும்தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அதை மட்டும் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் அண்ட் ரிகார்டிங் த ஷெட்யூல், இப்போ என்ன சார் நாலுலேருந்து என்ன ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா குரூப்ல போடணும். ஷெட்யூல் அப்டேட் பண்ணிட்டேங்கிறது குரூப்ல போடல, குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. ஓகே, குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல த ஷெட்யூல் ஹஸ் பீன் அப்டேட்டட். If you can see that, it will be easier for you to proceed as well. Okay, இப்போ வந்துட்டு this is the new schedule 21st July, that is from tomorrow. You have these questions from interpretation of statutes. Okay, இந்த ஷீட்லயே பாத்தீங்கன்னா இது குரூப் 1 ஷீட், இது குரூப் 2 ஷீட். ஃபுல் டெஸ்டோட ஷெட்யூல் இங்க இருக்கு. ஓகே, குரூப் 1க்கு ஒரு ஷீட் இருக்கும், குரூப் 2க்கு ஒரு ஷீட் இருக்கும். If you can observe properly, then ஃபுல் டெஸ்டோட ஷெட்யூலும் இருக்கும். சார் நான் அப்போ என்னோட ப்ராக்ரஸ் படி நான் டெஸ்ட் எழுத முடியாது. தட் யூ கேன் ரைட் அஸ் வெல். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ஷெட்யூல் இஸ் ஃபார் ஒரு ஃபோகஸ்டு ப்ரிப்பரேஷன், சிஸ்டமேட்டிக் ப்ரிப்பரேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. பேஸ்ட் ஆன் யார் இது டெஸ்ட் நீங்க மாத்திக்கிறது இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் த நெக்ஸ்ட் 40 to 50 days டீப் ஃபோகஸ்ல வி வில் பி ட்ராக்கிங் தீஸ் திங்ஸ். இந்த சாப்டர்ல இந்த கொஸ்டின்ஸ் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணாலே யூ வில் பி இன் குட் இது. ஓகே, பிஜிவிபி ஒரு நாள் வெறும் கான்செப்ட் படிக்கிறதுக்கு மட்டும் வச்சிருக்கோம். தென் பிஜிவிபில 2 பெரிய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இது மாதிரி ஒரு இதுவும் ஃபுல்லி கியூரேட்டட் டெய்லி டார்கெட் பேஸ்ட் இது டெஸ்ட்டும் இருக்கு. ஓகே, இது பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் இது போகும். தென் டெய்லி 5:15 to 6:15 யூ வில் ஹேவ் த எம்சிக்யூ மேரத்தான். அதுக்கு வந்து லிங்க் வந்து அந்த எம்சிக்யூ குரூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுதான் நம்மளோட என்டையர் செஷனோட இது. ஓகே, இந்த ஷீட் வந்து குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஷேர் இப்போ இந்த டீப் ஃபோக்கஸ்னு ஒரு குரூப் இருக்கா, அதோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா இங்க சைட்ல கட்டுதா ஷெட்யூல் இது எழுதுனீங்கன்னா தட்ஸ் த சேம் ஷீட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வேர் த ஷெட்யூல் இஸ். யூ கேன் கோ த்ரூ தட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடிங் ஃபார் டுமாரோஸ். ஓகே, டெய்லி நமக்கு அந்த எம்சிக்யூ மேரத்தான் இருக்கும் அண்ட் வீக்லி எப்போ வந்துட்டு அந்த மாஸ்டர் கொஸ்டின் செஷன் இருக்கும் அப்படிங்கிறத ஆஃப்டர் கன்ஃபார்ம் respective faculties we will be confirming it with you. Okay, that's the entire point. Okay, if you have any questions in general on how you should be preparing for the next 50 days and also for the deep focus, I'll be happy to answer those questions right now. Idan deep focus oda entire scheme of things. சார் இங்க மாஸ்டர் பிளான் क्वेश्चंस சொல்லிருந்தீங்க சார். அதோட ஆக்சஸ் இன்னைக்கு கொடுத்துருவோம்ப்பா. அது பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா இப்போ?
ஹலோ, கேக்குதா? சார் அந்த கொஸ்டின் பேங்க்னு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கொடுத்த ஃபோக்கஸ் கொஸ்டின் பேங்க் சொல்றீங்களா? ஆமாம்மா, ஃபோக்கஸோட கொஸ்டின் பேங்க் கொடுத்து, ஓகே சார். ஃபோக்கஸோட கொஸ்டின் பேங்க் கொடுத்து இருக்கும், அதுதான் அது. சார் நான் ரோஹிணி சார். சொல்லுங்க. சார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகேங்க, டெய்லி டார்கெட்ஸ் போடுங்க. வீல் டிஸ்கஸ் மோர் அஸ் வெல் வீக்லி. இல்ல சார், ஆக்சுவலா ஷெட்யூல் பண்ணல இந்த கிளாஸஸ். நான் தான் இப்போ எப்போக்கு நீங்க எழுதுறீங்க? இது சார் ஜனவரி 27. ஜனவரி உங்களுக்கு இது ரெலவென்ட் இல்ல. ஓகே ஓகே ஓகே, பாத்துக்கலாம். ஓகே சார், ஓகே சார். நீங்க அப்புறமா ஷெட்யூல் பண்றீங்களா சார்? பண்ணிடுவோம், வெயிட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே சார். ஓகே ஓகேங்க, தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க தங்கமணி. சார் இப்போ நம்ம லேட்டா ஜாயின் பண்ணதுனால மற்ற கிளாஸஸ் டைம் இருக்கப்போ மற்ற செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாமா, இல்லை தனியா செப்பரேட்டா ஏன்னா டைம் கம்மியா இருக்கறனால? புரியல. இப்போ நான் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன், கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நிறைய போயிருக்கோம் நிறைய. அது வந்துட்டு உங்களுக்கு திருப்பி அலாட் பண்ணிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது மாதிரி லா கிளாஸஸும் அப்புறமா பண்ணுவீங்க? ஆமாப்பா, கண்டிப்பா. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ. சொல்லுங்க நந்தினி. டெஸ்ட்லாம் இன்னைக்கு அந்த டெஸ்ட் ரூம் லிங்க் அதுல தான் அனுப்புறோமா சார்? இல்லம்மா, அது நான் வந்துட்டு இந்த செஷன் முடியறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிடலான்ட்டு அது எதுல அப்லோட் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு டிரான்சிஷனிங் இன்டு சம்திங் எல்ஸ், அது நான் சொல்லிடுறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க. இட்ஸ் நாட் ஐ ஹேவ் சம்திங் எல்ஸ் டு டிஸ்கஸ் as well. சித்திக் சொல்லுங்க. டெஸ்ட் கிட் இருக்குல்ல சார், அதுல டிவைஸ் லிமிட் ஒன்று தான் இருக்கு மேக்ஸிமம். நான் வந்து டிவைஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். அது யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணி? அகாடமிக் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும்ல, அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா மாற்றி விட்டுருவாங்க. அவங்க கிட்ட சொன்னா ஃபேக்கல்ட்டி யாரு அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுக்கு புரியல, என்னது ஃபேக்கல்ட்டி யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நீங்க வந்துட்டு அந்த டெக் ஹேண்ட்கிட்ட கேட்டிருப்பீங்க, கரெக்டா? சார் அவங்ககிட்ட கேட்காதீங்க. இது நம்மளே பண்ற வேண்டியதுதான். நம்ம குரூப்ல அட்மின் பிரவீனான்ற ஒரு நம்பர் இருக்கும், இல்லை கீதாஞ்சலி, உங்களுக்கு எப்படி அதை சேவ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. நம்மளோட ஃபோக்கஸ் நம்பர் ஒன்று இருக்கும், அகாடமிக் சப்போர்ட்னு. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அது சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே சார், தேங்க்ஸ். Any other questions? வந்து சால்வ் பண்ற அந்த கிளாसेस வந்து டைமிங்ஸ் என்ன மாதிரி? புரியல சார். क्वेश्चन பேங்க்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம் இல்லையா சார்? ஆமாமா. அதுக்கு மோஸ்டா டைமிங் வந்து எப்படி இருக்கும்? இல்லம்மா, அதை நீங்க சால்வ் பண்ணிட்டு அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எப்போ நீங்க கேப்ல எடுத்து அதை அப்லோட் பண்றாப்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓ, அதுக்குன்னு கிளாஸ் நம்மளே? ஓகே சார். Any other doubts? சார் சொல்லுங்க சார். இப்போ நானும் அதை ஃபாலோ பண்ணிட்டேன் சார், டீப் ஸ்டடி இல்லை? டீப் ஃபோக்கஸ் ஃபாலோ பண்ணு, இந்த ஷெட்யூல்லே ஃபாலோ பண்ணிருப்பேன். ஓகே சார். இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதியிருக்கேன் சார், அதான் சார் கேட்டு சொல்லி. ஓகேப்பா, ஓகே சார். அப்படியே இதையும் ஃபாலோ பண்ணிடு, அவ்வளோதான். ஓகே சார். ஓகே, ரிகார்டிங் த டெஸ்ட் கொஸ்டின் பேங்க். ஓகே, ரெண்டு விஷயம் இருக்கு. கொஸ்டின் பேங்க்ல நம்ம கொஸ்டின்ஸ் மட்டும் ஷஃபில் பண்ணியிருக்கோம் கொஞ்சம், இந்த ஈஸி ஹார்டு மதனுன்ட்டு. ஸோ கொஸ்டின் பேங்க் வந்துட்டு அதே கொஸ்டின் பேங்க் தான், பட் கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு மாறி இருக்குங்கிறதுனால ஆன்லைன்ல புது எல்எம்எஸ்க்கு நம்ம இப்போ ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கோம், புது ஆப்புக்கு. அதுக்கு வந்துட்டு லிங்க், அது டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் குரூப்ல போட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணும். இப்போ இதுல 28 பேர் 30 பேர் இருக்கும் இல்லையா? எல்லாரும் என்ன பண்ணணும்னா குரூப்ல, டீப் ஃபோக்கஸ் குரூப்ல உங்க நேம், நம்பர், இமெயில் ஐடி மட்டும் போடுங்க. நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து புது எல்எம்எஸ்க்கு ஆக்சஸ் வந்துடும். அதுலயே நீங்க டைரக்டா டெஸ்ட் அப்லோட் பண்ணலாம்.
கொஸ்டின்ஸும் அதுல நீங்க டைரக்டா வியூ பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கோட ஆக்சஸ் நான் வந்துட்டு அண்ட் எந்த குரூப் அப்படிங்கிறதுக்கு நானும் போட்டுறேன். ஓகே, எந்த குரூப், அதாவது யூ ஹேவ் டு அப்லோட் டெக்ஸ்ட் இன் த குரூப் 4 திங்ஸ். ஓகே, நேம், நம்பர், இமெயில் அண்ட் குரூப். ஓகே, இதை மட்டும் போடுங்க. இதை போட்டோன்னே பண்ணிடலாம். ஓகே, விக்கி உங்க டெக்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, எழுதி பாருங்க. இப்போ முடிஞ்ச அளவுக்கு எழுதி பாருங்க. இஃப் யூ கான் மெமரைஸ் வந்துட்டு எழுதி பாருங்க. தட் வில் சால்வ் மோஸ்ட் ஆஃப் இது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எழுதி பார்த்தாலே வந்துடும். ஓகே, எழுதி பார்க்கும் போதே யூ டோன்ட் ஹவ் டு நெசசர்லி எக்ஸாக்ட்லி மெமரைஸ், பட் வாட் யூ கேன் டூ இஸ் ரைட் ஆஸ் இட் இஸ். எழுதி பாருங்க, அந்த புக் லாங்குவேஜ் உங்களுக்கு வந்துடும். கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க பாருங்க. அண்ட் டாக் இன் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ், தட் இஸ் ரைட் இன் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ். இதுக்கே வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். உங்க ஆர்டிஐ காப்பீஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஐ ட்ரை டு லுக் இன்டு இட். ஓகே, அதே மாதிரி இந்த டீடைல்ஸ் மட்டும் குரூப் டீப் ஃபோக்கஸ் குரூப்ல போட ஆரம்பிச்சிருங்க. போட்டிங்கன்னா ஆக்சஸ் வந்து நைட் வந்துடும். சித்திக் ஃபுல்லாகவே போட்டிருப்பேன், எடிட் பண்ணி மெசேஜ். எஸ், இந்த ஆக்சஸ் வந்து நைட் கொடுத்துடணும். ஓகே, சார் இன்னும் டவுட் சார், நியூ ஆப்னு சொன்னீங்களா சார்? இப்போ நான் டிவைஸ் ஆ. சேஞ்சுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இல்ல அது கிளாஸுக்கு மட்டும்தான் நியூ ஆப் இருக்கும். கிளாஸுக்கு மட்டும்தான் இருக்கும், இதுக்கு இருக்காது. ஓகே. Okay, that is everything that I wanted to discuss for deep focus. Thank you so much for attending. இந்த இது மட்டும் போட்டுருங்க. நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்படி அதை யூஸ் பண்ணணும், டெஸ்ட் எப்படி எழுதணுங்கிற வீடியோ ஒன்று இருக்கு, நான் அதை அனுப்பிச்சு விட்டுறேன். 1 minute வீடியோ. அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஆக்சஸ் கொடுக்கறது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ பாக்கி எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹார்ட் ஒர்க் போடுங்க. We'll give our best and make it your last one. Okay? ஷோர். Okay. All the best. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ சார். Thank you. Thank you, sir. Thank you. Thank you. சார் தேங்க்யூ ஃபார் திஸ் இனிஷியேட்டிவ் சார். இந்த மாதிரி புதுசாக கொண்டு வந்து எங்களை கீப் அப் பண்ணுறதுக்காக இவ்வளோ பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். Thank you. Thank you so much. Okay. Thank you.